Hi friends, welcome back to Sri Art and Creation. இந்த வீடியோல நம்ம வந்து கை சுருக்கம் இல்லாம எப்படி ஸ்லீவ் கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் வீடியோல வந்து பாடி மெஷர்மென்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்லீவ் கட் பண்றது எப்படின்னு சொல்ல போறேன். சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் கட் பண்றப்போ நீங்க வந்து ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல கட் பண்றப்ப கண்டிப்பா வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கமோ இல்லனா கை கிட்ட மட்டும் சுருக்கம் வர அந்த எந்த ப்ராப்ளமுமே வராது. வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோட லாஸ்ட்ல நான் எடுத்துக்கிற மெஷர்மென்ட்டை விட வேற மெஷர்மென்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். நம்ம எடுத்துக்கிற மெஷர்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து அதாவது மார்பு சுற்றளவு 36, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 16, ஸ்லீவோட உயரம் வந்து 5.5, ஸ்லீவோட ரவுண்டு அந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து 12. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் தேவையான கிளாத் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டில் எடுத்திருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அதே மாதிரியே ஸ்லீவோட உயரத்துலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் உயரம் வந்து 5.5 இன்ச்சு. மேலே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இதுலேயும் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் கேப் ஹைட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட மார்பு சுற்றளவை அப்படியே 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து 36 செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3.6 வரும். 3.6 அப்படின்னா வந்து 3.5 இன்ச்சு அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து வருது 3.6. இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அகலம் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அந்த கை அகலம் வந்து இந்த ஸ்லீவோட அகலம் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த 16ன்னு இருக்குல்ல, இந்த 16 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 16 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 8 இன்ச் வரும். 8லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சு அப்படின்றது தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கையோட அகலம் வந்து கொடுக்கணும். இந்த லைனில் மேலேருந்து கேப் ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். 36 வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர அளவு வந்து 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அந்த அளவை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் கீழே வந்து கை சுற்றளவை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு நம்ம வந்து 12.5 இன்ச் எடுத்திருந்தோம். அதில் பாதி வந்து 6.25 இன்ச்சு. தையலுக்கு வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸஸாக வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 7 இன்ச் இருக்கும். அதாவது நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டை விட 1 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல கிராஸில் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் லைன் வந்து 8 இன்ச் வரணும். அதாவது ஆர்ம் ரவுண்டை அப்படியே பாதியாக டிவைட் பண்ணால் என்ன அளவு வருமோ அதுதான். இந்த கிராஸ் வந்து நமக்கு கரெக்டாக 8 இன்ச் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக 8 இன்ச் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த வளைவு கோடு வரைகிறதுக்கு இந்த 7 இன்ச்சை திரும்பவும் பாதியாக பிரிச்சுக்கோங்க. இந்த பாதியை பிரிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் அப்படியே சரி பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச். இதுதான் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து திரும்புகிற இடம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இதில் மேலே போட்டிருக்கிற அந்த பாயிண்டில் பேக் ஆர்ம் ஹோல் திரும்பணும். கீழே இருக்கிற லைன் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டர்ன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இடத்துல கிராஸில் வந்து நம்ம 8 இன்ச் வச்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து முடிச்சு விட்டுறணும். ஏன்னா நம்ம இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போனோம்னா நமக்கு அந்த சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வராமல் மேலே ஏற்றி இறக்கி வரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து மார்க் பண்ண போகிறோம். இதில் இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அதே அளவு கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் நம்ம வந்து இதோடய ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த லைனில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து முடியணும். இப்போ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை அப்படியே திரும்ப இப்படி எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கர்வ் வந்து டர்ன் ஆயிடணும்.
பின் கை எப்படி வரைஞ்சிருக்குமோ, பேக் சைடு ஆம் ஹோல் எப்படி வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைடு ஆம் ஹோலும். ஸ்கேலை அப்படியே நீங்கள் உள்டாவாக திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்கேலோட இந்த வளைவு பகுதி கரெக்டாக இந்த இடத்துல வரணும். மேலே வரையும் போதும் சரி, கீழே வரையும் போதும் சரி. இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம மேலே வரைஞ்சிருக்கிறது பேக் ஆம் ஹோல் கர்வு, முன்னாடி வரைஞ்சிருக்கிறது வந்து கீழே வரைஞ்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கர்வு. இது ரெண்டுலேயும் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நமக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து கரெக்டாக வந்து ஆம் ஹோல் முடிகிற இடம். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த கிராஸ் பாயிண்ட்லேயே வந்து அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு 1/4 இன்ச் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, இந்த பாயிண்ட்லேயே வந்து இந்த 2 கர்வ் லைனும் வந்து கரெக்டாக மீட் ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணுறப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும் துணி. நமக்கு சைடில் வந்து ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வரும்ல, அதுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா தான் இந்த கர்வ் லைன் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணால் தான் நமக்கு அந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து சைடில் எக்ஸஸாக தையலுக்கு எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு. இதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறதை விட லைட்டாக கர்வ் ஷேப்பில் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுகளில் நமக்கு ஏதாவது மாற்றம் வந்தால் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும்ன்றதை சொல்லிடுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேப் ஹைட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ 32 சைஸ் அப்படின்னா இந்த கேப் ஹைட் வந்து 3.2 அந்த மாதிரி வரும். கேப் இது செஸ்ட் ரவுண்ட் வந்து 36ன்னு எடுத்துருக்கிறதுனால நமக்கு இது 3.6 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இதே செஸ்ட் ரவுண்டுக்கு 16 தான் வரணும்னு இல்லை, 17, 15 அந்த மாதிரி கூட மாற்றி வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த்தும் நமக்கு வந்து இந்த ஸ்லீவோட அகலமும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறப்போ இந்த அகலம் தான் நமக்கு வந்து முக்கியமாக கரெக்டாக வைக்கணும். நம்ம ஆம் ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அகலத்தை கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து கர்வ் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து அப்படியே பாடி பார்ட்டோட போய் ஜாயின் பண்ணுறப்பையும் இந்த நாச்சஸ் எல்லாம் நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அது கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். சைட் ஜாயிண்ட்டும் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டை வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த அகலம் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேப் ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கணும். அந்த ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக வருதா, 8 இன்ச்னா 8 இன்ச்சு, 8.5 இன்ச்னா 8 இன்ச் கரெக்டாக வருதான்றதை பார்த்துக்கிட்டு அதோட பாதி நம்ம ஸ்லீவ் அகலம் எடுத்துருக்கோம்ல அதோட பாதி வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அதை திரும்ப பாதியாக மார்க் பண்ணி மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆம் ஹோல் பேக் ஆம் ஹோல் ரெண்டுமே வந்து நம்ம வரைஞ்சி விடணும். சேம் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். இந்த இடத்துல ஒரு நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற இடம். அதே மாதிரி சென்டர் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இந்த துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரண்ட் ஆம் ஹோல் தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டு வச்சு ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். கைக்கிட்ட எந்த ஒரு சுருக்கமுமே வராது. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த கட்டிங்கில் வராது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.